இங்கே வந்து விஜயை பார்த்துட்டு வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து கேக் கட் பண்ணுறாங்க. அப்போ வந்து காவேரியும் குழந்தையும் கேக் கட் பண்ணி சாப்பிட்றத பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே நிகழ்ச்சி அடைகிறாங்க கங்கா. அடுத்து வந்து இங்கே கங்காவும் யமுனாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதன்படி வந்து அக்கா மனசில் விஜயை பற்றி நல்ல விஷயமா வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே காவேரி கிட்டே அங்கே பாருடி, அந்த குழந்தையோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல, அவருக்கு வேற வந்து ஒய்ஃப் இல்லையா, அதனால் காவேரி நீ வந்து பேசாமல் அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடி, அந்த குழந்தையும் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்றாங்க. அக்கா என்னக்கா பேசுகிற, அவரை போய் இப்படிலாம் பேசாதக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படி நைஸாக பார்க்குறேன். ஆமாம் அக்கா சொன்ன மாதிரி அழகாக தான் இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படி சொல்லிட்டு அப்படி சைட் அடிக்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து என்னடி நாங்கள் சொன்ன மட்டும் போட்டு கோச்சுன்னு இப்போ மட்டும் அவரே பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. பிடிச்சிருச்சு எப்படியோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி வைக்கப்படுறாங்க. பரவாயில்லையே காவேரி ஆயிடுது வைக்கவெல்லாம் படுறா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைனா வந்து ஓகே தான், அப்படி இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. வந்து காவேரி வந்து என்ன இந்த அக்கா வந்ததுலேருந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கேக்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. விஜயும் பாய் சொல்லிவிட்டு குழந்தையும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. குழந்தைய பிரிய முடியாமல் வந்து பெரியம்மா வந்து நம்ம கங்கா வந்து தவிக்கிறாங்க. குழந்தைய பார்த்துங்க பாய்டா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இங்கே கங்காவை பார்த்துட்டு சாரதா வந்து பாத்தியாடி குழந்தை எப்படி துருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக பேசுகிறா பார்த்தியா அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தை விட்டு பிரியறதுக்கு, நம்மளுக்கே இப்படி இருக்கே, அந்த குழந்தை இத்தனை வருஷமாக அம்மா இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டுச்சுலம்மா அப்படின்னோடனே, ஆமாடி எனக்கும் அதுதான் கஷ்டமாக இருக்குது, தாய் இல்லாத ஏக்கம் அந்த குழந்தையோட முகத்தில் அப்படி பளிச்சுன்னு தெரியுதுமா, அந்த குழந்தை என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தல, எனக்கு அம்மா இல்லை, என் அம்மா வருவாங்கன்னு அப்பா சொல்கிறாரு, ஆனால் இது வரைக்கும் அம்மா வரவே வரல அப்படின்னு அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணிச்சு பார்த்தியாம்மா, அம்மா கூட இருந்துக்கிட்டே அந்த குழந்தை இப்படி ஃபீல் பண்ணுது, காவேரி தான் அதோட அம்மானு தெரியல, என்னடி பண்ணுறது இப்போது அப்படின்னோடனே, அம்மா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா, என்ன முடிவு சொல்கிற, உடனே வந்து என்னக்கா முடிவு அப்படி சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனா பார்த்துட்டு காவேரி எங்கடி, காவேரி யாழினி கூட விளையாடிட்டு இருக்கா ரூமில், ஓ அப்படியா சரி நீ வா அப்படின்னோடனே, அம்மா இங்கே பாருமா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதன்படி வந்து நம்ம பண்ணாதான் இந்த பிரச்சனை தீரும், என்னடி சொல்கிற, இங்கே பாருமா காவேரிக்கிட்டே பேசி எப்படியாவது விஜய்க்கே காவேரியை கல்யாணம் பண்ணி வச்சிடுமா, என்னடி சொல்கிற அதெல்லாம் நடக்குமாடி, காவேரி ஒத்துப்பாளா, அது எப்படி ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறோம் எப்படி காவேரி ஒத்துப்பா அப்படின்னோடனே, அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் விஜய் வந்து பேசி விஜய் வந்து ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே எடுத்து சொல்லி எப்படி அது அம்மா ஒத்துக்க வைக்கணும், இங்கே பாருமா காவேரியும் விஜயும் கொஞ்சம் நல்லா பழக விடுமா, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கும் போது ஏற்பாடு ஏதாவது பண்ணு, அப்போ தானே சீக்கிரமாக காவேரி வந்து விஜய் விரும்ப ஆரம்பிப்பா, இங்கே பாரு ரெண்டு பேரும் ஒன்றா எங்கேயாவது அமுச்சு விடு, எங்கேயாவது போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வம்படி அமுச்சு விடுமா தனியாக, அப்போது காவேரி விஜயும் புரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும்ல, அப்போ காவேரி விஜயை பற்றி நல்லா புரிஞ்சுப்பால, அதுக்கப்புறமா காவேரி வந்து விஜயை விரும்ப ஆரம்பிச்சிட்டாள்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைம்மா, சீக்கிரமாகவும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அதுக்கப்புறமா குட்டி காவேரியோட ஏக்கமும் தீரும் இல்லைம்மா, பாவமா அவள் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஆமாம்மா எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து யமுனாவும் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுடி, இதெல்லாம் நடக்குமா, நடக்கலைன்னா இல்லைம்மா நடந்துதாம்மா ஆகணும், அதுக்கு காவேரி ஒத்துக்கணும், அதுக்கு காவேரி விஜயை லவ் பண்ணணுமா, என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, இதெல்லாம் நடக்குமா, நீ தாம்மா இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இங்கே வந்து உதவி பண்ணணும், அப்படி நான் இது மாதிரி நடக்கிறதுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ண ரெடியாக இருக்கேன்டி, அவள் புருஷ கூட அவள் சேர்ந்தா போதும்டி அப்படி தானே சொல்கிற, இதுக்கப்புறமா நீ எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து போகிற மாதிரியும் ஒன்றா இருக்கிற மாதிரியும் பண்ணுமா, அப்போ தான் அவங்க சீக்கிரமாக ஜோடி சேருவாங்க அப்படின்னோடனே, சரிடி இதுக்கப்புறம் நான் அதே மாதிரியே நடந்துக்கிறேன், எப்படியாவது காவேரியை கட்டாயப்படுத்தி ஏதாவது சொல்லி விஜய் தம்பி கூட அமுச்சு வைக்கிறேன், போதுமா, மாப்பிள்ளை கூட அவர் தனியாக இருந்தார்னா அவரை புரிஞ்சுப்பான்னு சொல்கிறீங்க, ஒரு வேளை காவேரி என்ன தப்பாக நினச்சா என்னடி பண்ணுறது, தப்பாக நினச்சின்னு போகிறா போமா, அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது, அந்த குழந்தை தவிக்கிற தவிப்பை என்னால் பார்க்க முடியலம்மா, அம்மா இல்லாமல் எப்படிலாம் கஷ்டப்படுது, கூட அம்மா இருந்தும் ஒரு குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டம் ஆகாதுமா, பாவமா, சொன்னால் புரிஞ்சுக்கவும், பேத்தி இப்படி இருக்கிறது உனக்கு சந்தோஷமானோன்னே, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, சீக்கிரமாகவே காவேரிக்கு நினைவு வரும் நம்ம நினச்சோம், ஆனால் நினைவு வர்ற மாதிரியே இல்லை, அதனால் இதுதான் ஒரே வழி, இந்த வழிக்கு நீ வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும், சரிடி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது, இவளுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இல்லை, இப்படி தான் பண்ணணும், நீங்கள் சொல்கிற மாதிரியே இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற வழியை பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா.